Hi Nanba, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. சின்ன கார்ட்போர்ட் பீசஸ், சின்ன பிளாஸ்டிக் பீசஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டியிருக்கும். சோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியா கட் பண்றதுக்காக ஒரு குட்டி டேபிள் சா மிஷின் ரெடி பண்ணிருக்கோம். சோ அந்த டேபிள் சா மிஷின் எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ நம்ம எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா நம்ம சேனல்ல இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். சோ அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் முடியும். சோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். So first இந்த ஷா மிஷின் பண்ணா இந்த டைமென்ஷன்ஸ்ல 6 கார்ட்போர்ட் பீசஸை கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சைடில் வரக்கூடிய ஒரு கார்ட்போர்ட் பீஸில் சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக சுவிட்சோட அளவை மார்க் பண்ணி அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடில் வரக்கூடிய ஒரு கார்ட்போர்ட் பீஸில் 12 வோல்ட் அடாப்டர் ஃபீமேல் போட்டால் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அதோட அளவை மார்க் பண்ணி அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாத்தையும் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் வர மாதிரி ஒட்டணும். ஸோ நெக்ஸ்ட் அது எல்லாத்தையும் ஒட்டலாம். ஸோ அவ்வளோதான், கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக ஓட்டிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன தெர்மாகோல் பீஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதையும் இதுக்குள்ளே க்ளூகோன் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இது மேலே தான் நம்ம மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 12 வோல்ட் டிசி மோட்டார் எடுத்துருக்கேன். ஸோ 12 வோல்ட்டில் சின்ன மோட்டாரும் உண்டு, அதுவும் யூஸ் பண்ணலாம். பட் நான் கொஞ்சம் பெரிய மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இப்போ க்ளூகனை யூஸ் பண்ணி தெர்மாகோல் மேலே ஒட்டிடலாம். ஸோ இப்போ மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சுவிட்சையும் 12 வோல்ட் அடாப்டர் ஃபீமேல் போட்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ரெண்டையும் க்ளூகனை யூஸ் பண்ணி அதே மாதிரியே ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒயர் கனெக்ஷன் ரொம்ப சிம்பிளான ஒயர் கனெக்ஷன் தான். அடாப்டரோட ப்ளஸ் பின்னை சுவிட்சோட டாப் பின்னோட கனெக்ட் பண்ணணும். ஸோ சுவிட்சோட பாட்டம் பின்னை மோட்டரோட ப்ளஸ் பின்னோட கனெக்ட் பண்ணணும். மோட்டரோட மைனஸ் பின்னை அடாப்டரோட மைனஸ் பின்னோட கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இப்போ ஒயர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே சால்டரிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதோட பிளேட் ரெடி பண்ணதுக்காக இந்த மாதிரி ஒரு தகர டப்பா எடுத்துருக்கோம். இதில் கீழே இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்பை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பல்லாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விடணும். ஸோ நெக்ஸ்ட் அது எல்லாத்தையும் கட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம பிளேடை பர்ஃபெக்டாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளேடை மோட்டரோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ மோட்டரில் கனெக்ட் பண்ணும்போது மோட்டர்லேருந்து எப்போ வேணால் பிளேடை ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு கியரை மோட்டரில் கனெக்ட் பண்ணி ஸோ இதுக்கு மேலே அந்த பிளேடை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பிளேடு கலந்தாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன கியரையும் இதோட கனெக்ட் பண்ணிடலாம். பிளேடை மோட்டரோட சூப்பராக கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதோட டாப்போட கார்ட்போர்ட் பீஸில் பிளேடு வெளியே தெரியுதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கார்ட்போர்ட் பீஸை சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி சூப்பராக ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஷா மிஷினை பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு 12 வோல்ட் அடாப்டர் மூலமாக 12 வோல்ட் பவர் இன்புட் கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸை எப்படி கட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்ட்போர்ட் பீஸை எப்படி கட் பண்ணிச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ நான் எதிர்பார்த்த விட ரொம்பவே சூப்பராகவே கட் பண்ணிச்சு. ஸோ இதேமாரி இன்னொரு சின்ன பிளாஸ்டிக் பீஸையும் எப்படி கட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ பிளாஸ்டிக் பீஸையும் சூப்பராகவே கட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரியே ஒரு சின்ன பிவிசி பைப்பையும் எப்படி கட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிவிசியையும் அதே மாதிரியே சூப்பராகவே கட் பண்ணிடுச்சு. அவ்வளோதான் நண்பா, இந்த மினி டேபிள் சாப் மிஷின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துருப்பீங்க, எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்பவும் போலவே நான் எதிர்பார்க்கறத விட ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ இந்த டேபிள் சாப் மிஷின் நம்ம சேனலில் அவருடைய இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.